கோவை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு விதிக்கப்படும் மனிதாபிமானமற்ற பணி நிபந்தனைகள் குறித்து கடும் புகார் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலம் 28வது வார்டு ஆவாரம்பாளையம் பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் தரம் பிரிக்காமல் மொத்தமாக வீசும் குப்பைகளை எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி தங்களது கைகளால் தரம் பிரிக்க கட்டாயப்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த குப்பைகளில் மருத்துவ கழிவுகள், மனித கழிவுகள் உள்ளிட்ட கடும் துர்நாற்றம் வீசும் அபாயகரமான கழிவுகள் கலந்துள்ளதாகவும், இதனால் உடல் சோர்வு ஏற்படுவதோடு தொற்று நோய் பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மாதம் முழுவதும் தொடர்ந்து பணியாற்றும் நிலையில் வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் அந்த நாளுக்கான சம்பளத்துடன் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை சம்பளத்தையும் இணைத்து 2 நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக கோவை மாநகராட்சி நிர்வாகமும் தூய்மை பணியாளர்களை நியமித்துள்ள தனியார் ஒப்பந்த நிறுவனம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸும் உரிய விளக்கம் அளித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.